அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூரி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். ஆல்ரெடி மாவு நான் ஜெலிச்சு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். 3 கப் கோதுமை மாவு, 2 கப் மைதா, அரை கப் ரவை, 1 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நிறைய வேண்டாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து நார்மலாக இருந்தால் போதும், ஏன்னா வெயில் காலமாக இருக்குது. இதே நீங்கள் பனிக்காலமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வெதப்பாக செய்து எடுத்துக்கலாம். இப்போது அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியெல்லாம் சூடாகவே இருக்குது. நான் இதே மாதிரி தான் எடுத்து நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பூரிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பூரி மாவு நல்லா டைட்டாக இருக்கணும், நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் கை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பிசைகிற பாத்திரத்துலேயும் சரி கையிலையும் சரி மாவு வந்து ஒட்டி இருக்காது. சூப்பராக கரெக்டாக டோ ஆகி வந்திருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் தடவிக்கலாம். நிறைய ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. இது மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். ரெஸ்ட்டெல்லாம் இருக்கணும்னு தேவையில்ல. பூரிக்கு அப்பே பிசைஞ்சு சுட்டுக்கலாம், சூப்பராக தான் இருக்கும். நான் இதே மாதிரி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பூரியோட சைட் டிஷ் செய்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்திருக்கேன் பூரிக்கு. இப்போ மைதா வந்து நீங்கள் அதிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கோதுமை அதிகம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணுறதா இருந்தால் 2 கப் ஆட் பண்ணிவிட்டு கோதுமை 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் எது ஆட் பண்ணாலும் ரவை ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும், சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பால் பண்ணிக்கலாம். பூரி சைஸில் நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 பூரி மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், திரட்டி காமிக்கிறேன். பொடி மாவு இருக்குது. பொடி மாவு வந்து கொஞ்சமாக டஸ்ட் பண்ணால் போதும், நிறைய இல்லை. பூரின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தியாக இருந்தாலும் நாங்கள் டஸ்ட்டு வந்து நிறைய பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக பண்ணால் போதும். பாருங்கள், இதே மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருக்குது, ஹைலே வைங்க, சிம் மட்டும் பண்ணிடாதீங்க ஆயிலை. நம்ம இப்போது இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் வேணும், அப்போ தான் பூரி நல்லா இருக்கும். தின்னாக இருந்துச்சுன்னா வப்படம் மாதிரி ஆகிடும். கரெக்டான ஷேப்பில் நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். மாவு வந்து கம்மியாக போட்டால் ஆயிலும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாக செய்து எடுக்க நல்லா இருக்கும். பூரி வந்து இன்னும் போடுற பூரியெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா ஹீட்டான ஆயிலில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்படி ஒரு பக்கம் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அப்படியே எடுத்துட்டால் போதும். அதிலே ரொம்ப நேரம்லாம் விடாதீங்க, வப்படம் மாதிரி ஆகிடும். இப்போ இன்னொரு பூரியும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஹீட் ஆகிருக்கும். ஒரு 2 செகண்ட் விடுங்க, ஏன்னா பூரி போட்டு சைலண்ட் ஆகிட்ருக்கும் ஆயிலு. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் போட்டோன்னா ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பொங்கியிருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் 2 பூரி எடுத்துருக்கிறது. இப்போ பாருங்கள், இன்னும் 2 பூரியை நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். போர் அடிக்குமான்னு தெரியல, ஏன்னா உங்களுக்கு புரியுன்ட்டுன்னு சொல்கிறேன்னா. நிறைய நேரம் ஆயிலே பூரியை விட்டுறாதீங்க, ஆயிலியாக தெரியும், சீக்கிரமாக எடுத்துருங்க. கோதுமை நிறைய ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது லைட்டாக ஆயிலியாக தெரியும், அது ஒன்றும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண வச்சா சரியாயிடும். மைதா ஆட் பண்ணும்போது அவ்வளோவா ஆயிலியாக தெரிகிறதில்ல. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் இப்போ ஆயில் காமிக்கிறேன் பாருங்கள். மைதா வந்து நம்ம கம்மியாக டஸ்ட் பண்ணனால இவ்வளோ தான் இருக்குது, இல்லைன்னா நிறைய இருக்கும். இவ்வளோ நேரம் ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.